வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ் வித் ஹாப்பி குக்கிங். நாம் இன்றைக்கி பாவக்காய் தொக்கு ரெசிபி டேஸ்டியாக எப்படி செய்யணுன்றது தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் பார்த்திங்கன்னா இந்த தொக்கு ரெசிபிக்கு பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். இதில் கசப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வதக்கும் போது இதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். பூண்டு வதங்கினதும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், நீங்கள் குழம்பு பொடி இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்த்துடலாம். இந்த பாவக்காயை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெரிய பாவக்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். முதலே நம்ம அந்த 2 நிமிஷம் வதக்கிறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை குறைஞ்சிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பாவக்காய் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த புளியோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி கெட்டியாகி புளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது கூட கடைசியாக நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கசப்பு, புளிப்பு, இனிப்பு, காரம் இது எல்லாமே இந்த தொக்குக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இது 2லேருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், கெடாமல் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.